2 பேருமே தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்குலாம் உங்களுக்குலாம் இல்ல. அதனால அந்த கேள்வியே எழல. கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணிக்கு நான் தமிழகத்தில தலைமை தாங்குறேன். தேசிய அளவுல அவர் தலைமை தாங்குறாரு. அமித்ஷாவோட ரோல் என்னவா இருக்கும்னா, அவர் தேசிய அளவுல அரசியல் பண்ணுவாரு. அப்போ இங்க வந்து கூட்டணியில நின்னு அதிமுக பெரும்பான்மையான சீட்டு பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாரு. திருப்பி திருப்பி கேள்வி கேட்டா, ஏங்க என்ன திணிவாட்டி கேட்பீங்க? நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா குடுக்க மாட்டேன்றாரு. ஒருத்தர் நானே வந்துருவேன். உனக்கு இடம் இல்ல. அதுக்கு தேவையே இல்ல. அத பத்தி யாரும் பேசல. இல்லாதத ஏன் பேசுறீங்கன்றீங்க. சரி காங்கிரஸ் கட்சியில இந்த மாரி கேட்கறாங்களான்னா, அது அந்த கூட்டணி பிரச்சனை. அது அவங்க தான் பேசணும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்றாரு. அப்போ கே வாசுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஏன் மத்தியில அவங்க பங்குல இருந்தாங்கல்ல. ஏன் திமுக வந்தா குடுக்கலாமே. திமுகவும் காங்கிரஸ் இங்க தமிழகத்துல சேர்த்துக்கலான்னு கூட இல்ல. இன்னைக்கு திமுகவுக்கு நான் உட்டேன்னா, அது காங்கிரஸ்க்கு கூட்டணியில பங்குனா, நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிட்ட கேட்கும். ஆட்சியில பங்கு. அப்போ திமுக ஜெயிச்சாலும் திமுக கூட்டணிக்கு கூட்டணி இருக்கும். ஆனா ஆட்சின்றது தெளிவு. திமுக ஆட்சி தான். முதலமைச்சர் வேட்பாளர் உறுதி ஸ்டாலின் தான். அதிமுக ஜெயிச்சாலும் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவங்க முன்னிறுத்துறது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா உட்காருவார். அந்த ஆட்சியிலயோ, அந்த அதிகாரத்திலயோ பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு இல்ல அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவரு, முதல்வர் போட்டு சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க நேத்து.